தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் டிஜிட்டல் சர்வீசஸ், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, சோஷியல் வெல்ஃபேரு, டிஎன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, அக்ரிகல்ச்சர், ஃபுட்டு, டூரிசம் எக்ஸெட்ரா. இதில் இருக்கிற வேரியஸ் சர்வீசஸை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா கேன் சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர் அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர் CAN கேன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். நீங்கள் தமிழ்நாடு சேவை கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு தமிழ்நாடு சிட்டிசனுக்கும் இந்த நம்பரை இஷ்யூ பண்ணுவாங்க. இது நேஷ்னல் லெவலில் ஆதார் ஐடி இருக்கிற மாதிரி தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெர்மனன்ட் ரெஃபரன்ஸ் ஐடின்னு சொல்லலாம். இந்த ஐடியை வச்சு வேரியஸ் தமிழ்நாடு டிஜிட்டல் சர்வீசஸை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் டீன் சேவை போர்ட்டலில் உங்களுடைய ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, கேன் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற குயிக் ஆன்லைன் டெமோவை பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கேன் நம்பர் இருக்குது, ஆனால் அந்த நம்பர் உங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா அதை எப்படி வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது, அதோடைய டெமோவையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு PIR நெக்ஸஸ் பாயிண்ட். google.com போயிருங்க. இங்கே போயிட்டு TN சேவை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இங்கே வந்து TNEGA அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுதான் TN சேவையுடைய அஃபிஷியல் போர்ட்டல். ஸோ பை டிஃபால்ட்டாக இங்கே எல்லாமே வந்து தமிழில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும்னா ரைட் சைடில் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கேன் சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர் அதை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த சைட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் சைன்இன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது இந்த சைட்டுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணணும். சிட்டிசன் லாகின் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் டேரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்துட்டு லாகின் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அல்லது பாஸ்வேர்ட் ஞாபகம் இல்லை அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு யூசர் நேமே மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்காட் யூசர் நேம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி யூசர் நேமையும் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் புது யூசர் அப்படின்னா நியூ யூசர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு. இது வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே வந்து உங்களுடைய ஃபுல் நேமை வந்து என்டர் பண்ணிக்கிங்க. ரைட் சைடில் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுடைய உங்களுடைய தாலுக்கா என்னவோ அதை வந்து அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்லேருந்து அதையும் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, உங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கிங்க. லாகின் ஐடியை வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, அதனால் ஒரு யூனிக்கான லாகின் ஐடியை வந்து என்டர் பண்ணுங்கள். அதோடைய பாஸ்வேர்டு மறுபடியும் அந்த பாஸ்வேர்டு இங்கே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபைனலாக கேப்சாவை என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிவிட்டு சைன்அப் பண்ணுங்கள். சைன்அப் பண்ணோடனே உங்களுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கிங்க. வெரிஃபை ஓடிபியை கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இங்கேயே வந்து கிளிக் ஹியர் டு லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து நீங்கள் கிரியேட் பண்ண லாகின் ஐடி, பாஸ்வேர்ட், கேப்சாவை வந்து என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். உங்களுடைய ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக அத்தன்டிகேட் ஆனோடனே இதுதான் வந்து டேஷ்போர்டு, இதுதான் அந்த ஹோம் பேஜில் நீங்கள் பார்ப்பீங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த ஹோம் பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்ஸு, அதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு சர்வீசஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கம் சர்டிஃபிகேட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே வந்து உங்களுக்கு ஒரு புது விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு. ஸோ இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். டாக்குமெண்ட் டைப் ஒன்று வந்து டிஃபால்ட்டாக ஆதார் நம்பர் தான் சூஸ் ஆகிருக்கும், அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள்கிட்ட ஆதார் நம்பர் வந்து கட்டாயமாக இருக்கணும். டாக்குமெண்ட் டைப் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். எபிக் நம்பர் அதுதான் உங்களுடைய ஓட்டர் ஐடி, இல்லைன்னா உங்கள்கிட்ட பேன் நம்பர் இருந்துச்சுன்னா பேன் நம்பர், ரேஷன் கார்டு, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எபிக் நம்பரை வந்து சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். எபிக் நம்பர் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள்.
இங்க வந்து நீங்க மென்னா இருந்தீங்கன்னா திரு, விமனா இருந்தீங்கன்னா திருமதி அந்த மாரி அந்த ஆப்ஷன வந்து சூஸ் பண்ணிட்டு, உங்களுடைய ஃபுல் நேம், அப்ளிகன்ட் நேம வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அந்த மாரி கம்ப்ளீட்டா இங்க வந்து என்டர் பண்ணிக்கங்க. ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல என்டர் பண்றது எல்லாமே நீங்க இங்கிலீஷ்ல என்டர் பண்ணுவீங்க. ரைட் சைட்ல வந்து தமிழ்ல என்டர் பண்ற மாரி இருக்கும். ஸோ தமிழ்ல என்டர் பண்றது நீங்க இங்கிலீஷ்லயே ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு, இங்கிலீஷ்ல என்டர் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஸ்பேஸ டைப் பண்ணாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல கன்வெர்ட் ஆயிடும். ஸோ தமிழ்ல கன்வெர்ட் ஆகும்போது கரெக்ட்டா வந்து அது கன்வெர்ட் ஆகுதா அப்படிங்கிற மாரி மட்டும் அத மட்டும் ஜஸ்ட் என்ஷூர் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களுடைய ஜெண்டர் அத வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்க மேரிடா, சிங்கிளா அப்படிங்கிற மாரி ஆப்ஷன வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணிக்கங்க. டேட் ஆஃப் பர்த், டே, மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல இங்க சின்ன பக்கத்துல ஒரு கேலண்டர் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணி இயர், மந்த், டே இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ரிலேஷன்ஷிப் ஃபாதர், மதர் அந்த மாரி என்ன ரிலேஷன்ஷிப்போ அத வந்து நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து மென்னுங்கிறதுனால ஃபாதர் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன். இங்க வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபாதரோட நேமு. உங்க ஃபாதருடைய ஃபுல் நேம என்டர் பண்ணுங்க. அதாவது ஃபாதருடைய ஃபர்ஸ்ட் நேமு, அவங்களுடைய லாஸ்ட் நேமு. இத வந்து நீங்க லெஃப்ட் சைட்ல இங்கிலீஷ்ல டைப் பண்ணுவீங்க. அதே மாரி ரைட் சைட்ல நீங்க டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து தமிழ்ல அது கன்வெர்ட் ஆகும். அந்த மாரி மதருடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு. ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நேமு தமிழ்ல என்டர் பண்ணிக்கங்க. உங்களுடைய ரிலிஜன் என்னவோ அத கரெக்ட்டா இங்க சூஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ நீங்க பிசி, ஓசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இந்த மாரி என்ன உங்களுக்கு ரைட் ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிக்கங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது வந்து மேண்டேட்டரி ஃபீல்ட் கிடையாது. பட் நீங்க வந்து பிஇ படிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க, எம்பிஏ, எம்டெக் ஸோ எது படிச்சிருக்கீங்களோ அது வந்து ஜஸ்ட் நீங்க என்டர் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெங்கலாம் ஸ்டார் ரெட் கலர்ல இருக்குதோ அது எல்லாமே வந்து மேண்டேட்டரி ஃபீல்டு. அத நீங்க ஸ்கிப் பண்ண முடியாது. கட்டாயமா நீங்க அத ஃபில் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் இங்க டைப் பண்ணுங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னு இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ட வந்து ரைட் சைட்ல கரெக்ட்டா சூஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய தாலுகா, தாலுக் என்னவோ அத கரெக்ட்டா வந்து சூஸ் பண்ணுங்க. ரெவென்யூ வில்லேஜ் அது என்னவோ அத வந்து கரெக்ட்டா நீங்க அதையும் சூஸ் பண்ணிக்கங்க. அட்மின் யூனிட் நிர்வாக அலகு. ஸோ அதையும் வந்து கரெக்ட்டா நீங்க சூஸ் பண்ணிட்டு, உங்களுடைய ஏரியா ஆர் வார்ட் நம்பர் உங்களுடைய பகுதி, வார்ட் எண், பெயர் அப்படின்னு இருக்கும். அது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் மோஸ்ட்லி வந்து உங்களுடைய வோட்டர் ஐடில இருக்கும். அத பார்த்து நீங்க கரெக்ட்டா இங்க என்டர் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம், உங்களுடைய தெருவோட நேமு லெஃப்ட் சைட்ல இங்கிலீஷ்ல, ரைட் சைட்ல வந்து தமிழ்ல. ஸோ நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல அதுவே வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். உங்களுடைய வீட் நம்பர், பிளாக் நம்பர் அத இங்க என்டர் பண்ணிக்கங்க. ரைட் சைடும் அதே தான். அதுக்கப்புறம் உங்க ஏரியாவுடைய பின்கோடு, அஞ்சல் எண் அத வந்து 6 டிஜிட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கங்க. மேல வந்து உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், அதுக்கு அடுத்தது உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் நீங்க வந்து டைப் பண்ற மாரி இருக்கும். ஒருவேள உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் 2மே சேம் அப்படிங்கிறப்ப, நீங்க இங்க ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அத மட்டும் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. அல்லது உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் நீங்க இப்ப இருக்கிற அட்ரஸ் வேற ஏரியால நீங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல வேற பிளேஸஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, அப்ப பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து உங்களுடைய பான் கார்ட்லயோ அல்லது உங்களுடைய வோட்டர் ஐடிலயோ வேற மாரி அட்ரஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப, அந்த அட்ரஸையும் நீங்க வந்து டைப் பண்ற மாரி இருக்கும். அல்லது 2மே நீங்க ஒண்ணு தான் அப்படிங்கிறப்ப அந்த அந்த டிக் பாக்ஸ் மட்டும் ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ணிட்டு, உங்களுடைய இமெயில் ஐடிய நெக்ஸ்ட் ஃபீல்ட்ல குடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபிய கிளிக் பண்ணுங்க. 4 டிஜிட்ல வந்து கேன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஓடிபி வந்து உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பருக்கு வரும். அத ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு கன்ஃபர்ம் ஓடிபிய வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. பட் ஆனா அது மேண்டேட்டரி ஃபீல்டு கிடையாது. ஸோ அதனால நீங்க அத பிளாங்க்கா விட்டுட்டு டைரக்ட்டா ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மெசேஜ் வந்து பாப்பப் ஆகுது. அதாவது உங்களுடைய ஆதார் நம்பரு, நேமு, டேட் ஆஃப் பர்த் இது எதையுமே வந்து நீங்க ஒன்ஸ் உங்களுடைய கேன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா, இத எதையுமே நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. அதனால இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா குடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவ என்ஷூர் பண்ணிட்டு, இது கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா ஓகே பண்ணிருங்க. எனக்கு வந்து கேன் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ண உடனே எனக்கு கேன் நம்பர் வந்து கரெக்ட்டா ஷோ பண்ணல. பட் ஆனா வந்து ஆல்ரெடி வந்து கேன் நம்பர் வந்து ஜெனரேட்டட் அப்படிங்கிற மாரி ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ அந்த மாரி ஒரு வேள உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வருது. யூசுவலா பார்த்தீங்கன்னா, நீங்க அத ரெஜிஸ்டர் பண்ணோனே இம்மீடியேட்டா அந்த கேன் யூனிக் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிடும். அத நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேள அந்த ஸ்க்ரீன்ல உங்களுக்கு அது டிஸ்ப்ளே ஆகல அப்படின்னா, நீங்க மறுபடியும் வந்து சர்வீசஸ் வந்துட்டு அ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ட கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் நான் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு கிளிக் பண்றேன். இங்க வந்து மறுபடியும் ப்ரோசீட் பண்ணிட்டு உங்களோட கேன் நம்பர் ஜெனரேட் ஆயிருச்சுன்னா, இங்க வந்து நீங்க வந்து உங்களால அந்த ரெக்கார்ட்ஸ வந்து இங்க சர்ச் பண்ண முடியும். இங்க உங்களுடைய ஜஸ்ட் ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பர மட்டும் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சர்ச்ங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத சர்ச்ச கிளிக் பண்ணுங்க.
சர்ச்சை கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கேன் நம்பர் ஆல்ரெடி ஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன இங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணும்.